துணை அந்த சீரியல்ல நிலா கதாபாத்திரத்துல செம்மையா நடிச்சு நிறைய மக்கள் மனசை கட்டி இழுத்தவங்க தான் மதுமிதா அவர்கள். ஸோ மதுமிதா அவர்களை பத்தின தெரியாத நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோக்கான கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம ஐயனார் துணை சீரியல்ல வர அந்த 4 அண்ணன் தம்பிகளுடைய பெயர் என்ன, கதாபாத்திரத்தின் பெயர். யாராவது 2 பேருடைய கதாபாத்திர பெயர் தெரிஞ்சா கூட மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நிலாவா சூப்பரா நடிச்சுட்டு இவங்களுடைய உண்மையான பெயர் பாத்தீங்கன்னா மதுமிதா. இவங்க கர்நாடகால பெங்களூர்ல பிறந்திருக்காங்க. மார்ச் 29, 1999 இவங்க பிறந்திருக்காங்க. இவங்களுடைய அப்பா பெயர் பாத்தீங்கன்னா கிரண்யா, அம்மா பெயர் பாரிஜாதம். இவங்களுக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க. அவங்களுடைய பெயர் பல்லவி. இவங்களுடைய ஸ்கூலிங் காலேஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்க பெங்களூர்ல தான் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா எப்படியாவது மீடியா ஃபீல்டுக்குள்ள வரணும்னு சொல்லி பெரிய ஆசை இருந்திருக்கு. ஸோ அதனால அப்ப இருந்த பாத்தீங்கன்னா இவங்க தமிழ், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு 3 மொழிகள்லயுமே அவங்க சீரியல் நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கன்னடம் சீரியலான சனீஸ்வரன் அப்படிங்கிற சீரியல்ல தான் நெகட்டிவ் ரோலா நடிச்சிருந்தாங்க. அது தமிழ் டப்பனிங் கூட இங்க வந்துச்சு. அதை தொடர்ந்து குண்டுமல்லி அப்படிங்கிற கன்னட சீரியல்ல அவங்க நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஜெய் ஹனுமன் அப்படிங்கறதுல லட்சுமி தேவி அப்படிங்கிற ரோல்ல நடிச்சிருந்தாங்க. மனசுன மனமே அப்படிங்கிற தெலுங்கு சீரியல்ல கூட அவங்க நடிச்சிருந்தாங்க. தமிழ்ல அதுக்கப்புறமா பிரியாத வர வேண்டும் அப்படிங்கிற சீரியல்ல இவங்களே டபுள் ரோல் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு கேரக்டர் பேர் துர்கா, இன்னொரு கேரக்டர் பேர் அமராவதி. அப்பவே பாத்தீங்கன்னா மறுஜென்மம் கான்செப்ட்ல அந்த சீரியல் எடுத்திருப்பாங்க. அந்த சீரியல்ல 2 வேடங்களை நடிச்சதை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்வியூகள்லயும் கூட சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க மக்கள் மத்தியில் நல்லா வெளியே தெரிஞ்சது, ரொம்ப பிரபலமானது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சன் டிவில டெலிகாஸ்ட் ஆன எதிர்நீச்சல் சீரியல் மூலியமா தான். ஸோ அந்த சீரியல்ல ஜனனியா சூப்பரா நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க இப்ப ஐநாள் துணையில நிலாவா நடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே எல்லா மக்களுமே அவங்கள மதுமிதா அப்படின்னு கூப்பிட்டதை விட ஜனனி அப்படின்னு கூப்பிட்டது அதிகம்னு சொல்லி சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா எதிர்நீச்சல் சீரியல் நடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருக்குமே நான் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. எல்லாருமே நான் அடையாளம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. நான் எங்க போனாலுமே நீங்க தானே ஜனனி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன கேட்க ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த சீரியல் நான் திருச்செல்வம் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதுமிதா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. நான் எதிர்நீச்சல் சீரியல் நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அந்த பாத்தீங்கன்னா கதைக்களம் தான். அந்த கதைக்களத்தை நம்ம திருச்செல்வம் அவர்களும் வித்யா அவர்களும் பாத்தீங்கன்னா சூப்பரா எழுதியிருப்பாங்க. அந்த எழுத்துக்கள் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னா ஒரு பெண்கள் அப்படிங்கிறவங்க போல்டா நடந்துக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலுமே அதை அவங்க எதிர்த்து கேள்வி கேட்கணும். அது அவங்களுடைய வீட்டுக்குள்ளேயா இருந்தாலும் சரி, இல்ல சமூகத்துல இருந்தாலும் சரி, அதை எதிர்த்து கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீரியல் தான் அது. ஸோ அதுல எனக்கு ஜனனி அப்படிங்கிற ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நம்பி கொடுத்திருந்தாரு. அதை நான் சூப்பரா நடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் என்ன சீரியல் நடிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப பாராட்டினாங்க. எல்லாருமே அவங்க வீட்டுல ஒரு பொண்ணை என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா நான் இந்த ஐயனார் துணை அப்படிங்கிற சீரியல் நடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே என்ன நிலான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா இதுல நிலா கதாபாத்திரத்தை ரொம்ப அழகா பாத்தீங்கன்னா அவங்க எழுதியிருக்காங்க. எப்பவுமே சீரியல் ஹீரோயின்ஸ் அப்படின்னா சில ப்ரோமோக்கள்ல அவங்க நடிச்சதுக்கு அப்புறம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். உங்க நடிப்பு பிடிக்கவே இல்லை, நீங்க ஏன் இப்படி நடிக்கிறீங்க, சீரியல பார்த்தா கோவம் வருதுன்னு சொல்லி வரும். ஆனா ஐயனார் துணை சீரியல் ப்ரோமோல போய் நான் நிறைய டைம் பார்த்திருக்கேன். எப்பவுமே மக்கள் பாத்தீங்கன்னா நல்ல ஆதரவு கொடுப்பாங்க. அந்த கமெண்ட்ஸ்ல சோழன், சேரன், பாண்டியன், பல்லவன், இல்ல நிலா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய பெயர்களை பதிவு பண்ணி உங்களுடைய நடிப்பு சூப்பரா இருந்துச்சு, நீங்க சூப்பரா நடிச்சீங்க, நீங்க அழுததை பார்த்து நாங்களும் அழுதுட்டோம் சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க எங்களை பாராட்டி போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது சீரியல் பரவாயில்ல, ஹிட் ஆயிருக்கு, மக்கள் மத்தியில் மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஐநார் துணை சீரியல்ல என்னுடைய அப்பா என்னுடைய கணவரை ரொம்ப மோசமா நடத்திட்டு வராரு. ஸோ அதை கேள்வி கேட்கற மாதிரி எபிசோட் தான் இப்போ போயிட்டு இருக்கு. அதுவும் கூட ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நிறைய மக்கள் நான் மேடையில பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரிசப்ஷன் மேடையில வச்சு நான் என்னுடைய அப்பாவை எதிர்த்து பேசுவேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய கணவருக்கு சப்போர்ட்டா நிறைய விஷயங்கள் பேசுவேன். ஸோ அந்த காட்சிகள் எல்லாமே ரொம்பவே அருமையாக எடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா அது நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம மதுமிதா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. நான் தமிழ் சீரியல்ஸுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நான் கன்னடம், தெலுங்கு அப்படின்னு சொல்லி 2 மொழிகள்லயுமே சீரியல்ஸ் நடிச்சிருக்கேன். ஆனா தமிழ் மக்கள் கொடுக்குற வரவேற்பு எனக்கு அங்க கிடைக்கவே இல்லை அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு இங்க எதிர்நீச்சலும் சரி, இப்ப நான் நடிச்ச இந்த ஐயனார் துணையும் சரி, 2 கதாபாத்திரங்களுமே மக்கள் என்னை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. நிறைய பேர் எனக்காக சோசியல் மீடியா பேஜ்ல என்னுடைய போட்டோஸ், வீடியோஸ் எடிட் பண்ணி போடுறாங்க. இன்னும் ஒரு சில நேர்ல பார்த்தா எனக்காக கிஃப்ட் கொடுக்கறது, என்னுடைய போட்டோஸை வரைஞ்சு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி